நான் பிறந்தது கும்பகோணம் என்றாலும் கூட என்னுடைய சொந்த ஊர் வந்து மேலூருக்கு பக்கத்தில் இருக்கிற சண்முகநாதபுரம். எங்கள் ஊருக்கு நாங்கள் பஸ்ஸில் போகிற போது நான் இறங்கக்கூடிய பஸ் ஸ்டாப்புக்கு பேர் அரிட்டாப்பட்டி விளக்கு. அரிட்டாப்பட்டி விளக்கில் இறங்கி இடது பக்கம் போனால் 1 கிலோமீட்டரில் அரிட்டாப்பட்டி. அங்கே தான் சமண குகை, சமண படுகைகள்லாம் இருக்குது. இப்போ அரசாங்கம் அறிவித்திருக்கிற அந்த பல்லுயிர் பாதுகாப்பு மையம் அது வந்து அந்த அரிட்டாப்பட்டி. அது இந்த பல்லுயிர் பாதுகாப்பு பிரதேசத்தில் தான் எங்கள் ஊர் இருக்குது, சண்முகநாதபுரமும். ஆகவே நான் சிறு வயதிலிருந்தே வரலாற்றோடு நான் வந்து விளையாடியவன். வரலாற்றோடு நான் வந்து அதில் அந்த சின்ன வயசில் விளையாட்டு பிராயத்திலிருந்தே விளையாட்டோடு நான் வளர்ந்தேன். அங்கே வந்து ஒரு குடவரை கோயில்களை பற்றி எனக்கு முன்னால் பேசியவர்கள் குறிப்பிட்டார்கள். அங்கே ஒரு அருமையான ஒரு குடவரை கோவில் இருக்குது. மதுரையில் வந்து தொல்லியல் நடையெல்லாம் நடக்கிறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து அரிட்டாப்பட்டிக்கு வருவாங்க. மதுரையில் மட்டுமல்ல, பல நாடுகளிலிருந்து ஆய்வாளர்கள் எங்கள் ஊருக்கு வருவாங்க. அப்படி ஒரு இப்போ வந்து பெரிய டங்ஸ்டன் எடுக்க போகிறேன் அப்படின்னா ஒரு மாபெரும் போராட்டம் அனைத்து கட்சியினரும் தமிழகம் முழுக்க வந்து அங்கே நடத்தினாங்க. அங்கே அந்த சாதாரண மக்கள் கூட வந்து அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு எங்களுடைய மரபை நாங்கள் யானை மலை இருக்குது, இந்த மாதிரி பல நினைவு சின்னங்கள்லாம் இருக்குது, இவற்றை வந்து நீங்கள் டங்ஸ்டன் எடுப்பதற்காக அழித்து விடக்கூடாது என்று போராடினார்களே, அந்த மையத்திலிருந்து தான் நானும் பிறந்து வளர்ந்து இங்கே வந்திருக்கிறேன். ஆகவே இந்த தலைப்பு நான் பேசுவதற்கு மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்கள் வரலாறு என்பது என்ன? மன்னர்களுக்கு தான் வரலாறு இருக்கிறது. கோட்டைகள் இருக்கிறது, கொத்தளங்கள் இருக்கிறது, கோபுரங்கள் இருக்கிறது, அரண்மனைகள் இருக்கிறது. ஆனால் சாதாரண மக்களுக்கு வரலாறு இருக்கிறதா என்று ஒரு இடத்துல அவர் பேசுகிறார். சாதாரண மக்களுடைய வரலாறு எவற்றிலாவது பதியப்பட்டிருக்கிறதா என்று பார்க்கிறார். சாதாரண மக்களுடைய வரலாற்றைத்தான் அவர் கீழடியில் கிடைக்கிற பாலகிருஷ்ணன் சார் சொன்னதை போல கீழடியில் கிடைக்கிற ஒரு மண்பாண்டத்தில், அங்கு கிடைக்கிற ஒரு காது அணியில், அவர்கள் சாப்பிடுகிற ஒரு தட்டு, அந்த கீழடியில் கிடைக்கிற ஒரு கட்டடத்தினுடைய ஒரு மாபெரும் கட்டடம் அங்கே இருந்திருக்கலாம், அந்த கட்டடத்தினுடைய எச்சம். இப்போ சமீபத்தில் கரூருக்கு பக்கத்தில் ஒரு 2000 ஆண்டு பழமையான செங்கல், அது ஒரு கட்டுரையில் சொல்கிறார். இப்படி நம்முடைய நீண்ட கால வரலாற்றுக்கு ஆதாரமான பல விஷயங்களை இந்த மக்கள் வரலாறு என்ற புத்தகத்தில் சுபாஷினி அவர்கள் பதிவு செய்கிறார். அதற்கு நாம் வந்து ஒரு இலக்கிய சான்று நம்மை பொறுத்த வரைக்கும் வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மக்கள் வரலாறு என்பதை நாம் தனியாக பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அது வெறுமனே வந்து மன்னர்களின் வரலாறாக மட்டுமல்ல, நாம் சங்க இலக்கியத்தில் பேசுவது எல்லாம், நம்முடைய சிலப்பதிகாரம் பேசுவது எல்லாம், நம்முடைய இலக்கியங்களுடைய தொடக்க காலத்தில் பேசப்பட்ட அனைத்துமே மக்களுடைய வரலாற்றைத்தான் நாம் இலக்கியமாக பதிவு செய்திருக்கிறோம். சிலப்பதிகாரத்தை பொறுத்தவரை ஒரு மன்னருடைய வரலாற்றை அது எழுதலை, அது ஒரு சாதாரண மனிதனுடைய வாழ்க்கை வரலாற்றைத்தான் அது ஒரு இலக்கியமாக, ஒரு யதார்த்தவாத நாவல், அது ஒரு காவியமாக இருந்தாலும் கூட அது ஒரு யதார்த்தவாத நாவல். அதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற பல காட்சிகள் வந்து நாம் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய உடை நடை, நம்முடைய வாழ்க்கை முறை எல்லாவற்றையுமே வந்து சிலப்பதிகாரத்திலேயே நம்ம வந்து பார்க்க முடிகிறது. சிலப்பதிகாரத்தில் இருக்கிற ஒரு அங்காடி வீதியை பற்றி ஒரு வரிகள். அங்கடி வீதியும் அழகிய வணிகரும் செங்கன் கமுகினோடு திருப்புணர் மஞ்சளும் நறுமணம் கற்பூர நெய்தலும் நல்கினர் தங்கமும் பொன்னும் தகிடு சிராமும் செங்கல் வினையும் செம்பொறையும் விரைந்தோடும் வண்டினோடு விற்பனையும் நின்றது என்று அந்த அங்காடி வீதியை பற்றி ஒரு வர்ணனை. அதே போல ஒரு 2-3 சிலப்பதிகாரத்தில் மட்டும் ஒரு தொழில், என்னென்ன தொழில்கள் நடந்தது என்பதை பற்றி. இது எல்லாமே வந்து இது கற்பனாவாத நாவல் அல்ல. இதற்கு வந்து ஏதோ ஒரு யதார்த்தம்னா மாய யதார்த்தம், இதெல்லாம் எதுவுமே மாயங்கள் எதுவுமே இல்லை. இது எல்லாமே தரையில் இருக்கிற வாழ்க்கையை பற்றிய வாழ்க்கையை தான் நம்ம இலக்கியங்கள் பதிவு செய்திருக்கு என்பதற்கான ஆதாரம். அதனால் அதே வரிகளை சொல்கிறேன். நெய்தவர் நெசவினர், நெய்தும் பட்டு உடுப்பினர், கலைவினை தச்சர், கல்லினை உருக்கும் உழவர். கொல்லரை பற்றி ஒரு சொல்றார் பாருங்க இளங்கோடிகள். கல்லினை உருக்கும் உழவர். நம்முடைய இரும்பு காலம் வந்து நம்ம சொல்றோமே, இப்போ 5300 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்முடைய இரும்பு வந்து விட்டது, நம்முடைய இரும்பு காலத்தை வந்து நம்ம பதிவு செய்கிறாங்க. அங்க கல்லினை உருக்கும் உழவர், சுண்ணாம்பு செய்கினர், கட்டிடும் குயவர், விற்பனை வியாபாரம் நடந்திருக்கு, வித்தகர் பலரும் என்று தொழில்களுடைய பட்டியல். அதே போல உணவு முறைகளுடைய பட்டியல்.
அவரவர் விருந்தினை பொறுத்து அகல் வயிறு, இடைவயிறு, அறிந்தோம்பு வெவ்வேறு வகை வெஞ்சனங்கள். நம்ம வீட்டில் மதுரை மாவட்டத்தில் பேசுவோம், தொட்டு வெஞ்சனம்னு சொல்கிறோம் இல்லையா, அது அந்த வார்த்தையே பயன்படுத்துகிறார். அரிசியும் நெய்யும் அப்பமும் இட்லியும் கறிகளும் குழம்பும் பால் கலந்த பாயசமும் இனிய திரவியமும் தேனும் பழங்களும் பல்வகை பண்டங்களும் பரிந்தன என்று உணவு வகைகளை பற்றி, அதே போல சமூக வாழ்க்கை எப்படி இருக்கிறது, வழிபாட்டு முறைகள் எப்படி இருக்கிறது. அதில் அப்போ வழிபாட்டு முறைகளில் முருக வழிபாடு இருக்கிறது. அங்கே அப்போது விஷ்ணு வழிபாடு, இந்திர வழிபாடு, பலவிதமான கடவுள்கள், ஆடை அணிபுரங்கள் எல்லாவற்றை பற்றியும் இந்த சிலப்பதிகாரத்தில் அதாவது முக்கியமாக என்னென்னா 3 நாடுகளை பற்றி பயணம் தானது. நம்முடைய புலம்பெயர்வு நடக்கிற போது ஒரு புகாரில் இருந்து புறப்பட்ட கோவலனும் கண்ணகி நடந்து போகிற போது பார்க்கிற காட்சிகள் பலவற்றை இந்த சிலப்பதிகாரத்தினுடைய பல்வேறு பாடல்களில் நாம் பார்க்கிறோம். இப்படி பார்க்கிற போது ஆர் பாலகிருஷ்ணன் அவர்கள் ஒரிசாவில் பணியாற்றிய போது ஒரு குறிப்பை எழுதியதை சுபாஷினி இந்த புத்தகத்தில் பதிவு செய்கிறார். அது என்ன அப்படின்னா, நம்முடைய தேனி மாவட்டத்தில் இருக்கிற ஊர் பெயர்கள் அவர் ஒரிசாவில் பணியாற்றுகிற போது அந்த மாநிலத்தில் ஊர் பெயர்களாக இருக்கிறது. ஆகவே அவர் சொல்றார் இல்லையா, சிந்துக்கும் வைகைக்கும் தூரம் இல்லை என்று சொல்வதற்கு ஆதாரமாக அதை வைக்கிறார். தூரம் இல்லை என்பது ஆதாரமாக வைக்கிறார். இங்க இருக்கிற ஊர் பெயரை அங்க இருக்கிறவங்க அங்க இருக்கிறவங்க இங்கே வந்திருக்கணும், இல்லைன்னா இங்க இருக்கிறவங்க அங்க போயிருக்கணும். இந்த பயணத்தின் இந்த புலம்பெயர் நம்மளுடைய திராவிட மக்கள் புலம்பெயர்ந்து அங்கே போய் வாழ்ந்திருக்கிறார்கள், அல்லது அங்கே இருக்கிறவங்க தான் இங்கே இருப்பாங்க. 2 பேருக்கும் ஆரிஜின் ஒன்று தான் என்பதற்கான ஆதாரமாக அதை வைக்கிறார். இதை நாம் இந்த புலம்பெயர் பயணத்தை சிலப்பதிகாரத்தில் அவர் குறிப்பிடுகிற போது அதில் ஃபுல்லாக இது போன்ற குறிப்புகள் என்னென்ன உணவு வகைகள் இருக்குது என்னென்ன பார்க்கும்போது இங்கே இருக்கிற எல்லா கலாச்சார அம்சங்களும் இன்னொரு இடத்துலையும் இருக்குது. அது பரவியும் இந்தியா முழுக்க இருந்திருக்கலாம் என்பதற்காக இதை நான் சொல்கிறேன். இது போல கீழடியில் கிடைப்பவையெல்லாம் நமக்கு புறச்சான்றுகள், காதணியோ அல்லது மட்பாண்டமோ அல்லது செங்கல்லோ. ஆனால் அதற்கான அகச்சான்றுகள் நமக்கு ஏற்கனவே நமக்கு சிலப்பதிகாரம் போன்ற இலக்கியங்களில் இருக்கிறது. மேலும் சில அகச்சான்றுகள் என்று நாம் சொல்ல போனால் நம்முடைய கதை பாடல்கள். நாம் நல்லதங்கால் கதையை கேட்கிறோம். அதே போல் மயில் ராவணன் கதை, இது போன்ற ஊர்களில் கிராமப்புறங்களில் வெறும் ஒரு சாதாரண மக்கள் பாடுகிற கிராமத்தில் திருவிழாக்களில் அல்லது இறந்த வீடுகள், இழவு வீடுகள், இது போன்ற இடங்களெல்லாம் பாடுகிற கதை பாடல்களை கேட்கிற போது மக்கள் வாழ்க்கை அதில் பதிவாகி இருக்கிறது. அதே போல் பழமொழிகளில் பதிவாகி இருக்குது மக்கள் வாழ்க்கை. ஒரு ஜாதியை தங்களுடைய ஜாதியை தானே பெருமையாக சொல்கிற பழமொழிகள் இருக்கு, இன்னொரு ஜாதியை குறைவாக சொல்கிற பழமொழிகள் இருக்கு. இப்படி பழமொழிகள் கூட மக்கள் வாழ்க்கை பதிவாகி இருக்கிறது. அதே போல நடுகற்கள் என்பது வீர வழிபாட்டு நினைவு. அந்த ஊருக்காக போராடி மடிந்த ஒரு வீரனுக்காக நடப்பட்ட அந்த நடுகற்கல்ல புலிக்குத்திக்கல், நவகண்டம், இது போன்ற பல கற்களை எல்லாம் அவர் பார்த்து அவற்றை புகைப்படம் எடுத்து அதை ஆவணப்படுத்துகிறார். இன்னும் சொல்ல போனால் அவர் இப்போ எனக்கு முன்னால் பேசிவிட்டார். அந்த இசை கல்வெட்டுகளை பற்றி ஒரு அற்புதமான அரச்சலூர் என்ற ஊரில் 2ஆம் நூற்றாண்டில் இருக்கிற அழகான தமிழ் எழுத்துக்களில் அந்த இசை குறிப்புகளை கொண்ட ஒரு கல்வெட்டு, அதை தேடி பார்த்து அதை பதிவு செஞ்சுருக்காங்க. நம்முடைய பல்வேறு இலக்கியங்களில் அதே போல் புறச்சான்றுகளான கீழடி போன்ற கிடைக்கிற இந்த அகழ்வாராய்ச்சி பொருட்களில் கிடைக்கிற ஆதாரங்களை மின்னணு ஆதாரங்களாக நமக்கு இந்த புத்தகத்தில் அவர் எப்படி பதிவு செய்திருக்கிறார் என்பதை 100 கட்டுரைகளாக நாம் இந்த மக்கள் வரலாறு என்பவற்றில் பார்க்கிறோம். இறுதியாக ஒரே ஒரு கவிதையை மட்டும் நான் படித்துவிட்டு, என்னுடைய கவிதை அல்ல, ஒரு கவிதை மக்கள் வரலாறு என்பதை பற்றி படிக்கிற போது அந்த கவிதையை சொல்லாமல் நிறைவு செய்ய முடியாது. அற்புதமான ஒரு கவிதை. பெட்ரோல் ஃப்ரட் எழுதிய அந்த கவிதையை படித்து நான் விடைபெற விரும்புகிறேன். ஏன்னா சாப்பிட்டதுக்கு பிறகு நீங்கள் இது இவ்வளோ ஆர்வமாக இவ்வளோ பேர் வருவீங்களான்னு தெரியல, அதனால தான் முன்னாடியே பேசலான்னு நினச்சேன்.
ஏன்னா எனக்கு முதல்ல இந்த சாப்பிட்றதுக்கு முன்னாடி உள்ள நிகழ்ச்சியெல்லாம் இருந்தேன். இப்போ திடீர்னு வந்து நீங்கள் அதுக்கப்புறம் பேசுகிறீங்களா? நாங்கள் எனக்கு இவ்வளோ பேர் போயிடுவாங்களா இருப்பாங்களான்னு தெரியல. ஆனால் மகேந்திரன் சார் இருப்பீங்கள்ல, நல்லதாக போச்சு. இது பாருங்கள், இது பகுத்தறிவுள்ள பாட்டாளியின் பாடல் என்ற ஒரு தலைப்பு உள்ள கவிதை. இது பெட்ரோல் ஃப்ரக்ட் எழுதிய கவிதை. ஜெர்மன் கவிஞர், நாடக ஆசிரியர். கவிதையை பாருங்க. 7 நுழைவாயில்கள் கொண்ட தேபன் நகரை கட்டியது யார்? மன்னர்களுடைய வாழ்க்கையை, மன்னர்களுடைய வரலாற்றையே எழுதுறீங்களே, அவர்கள் வேலை செய்த அரண்மனையை கட்டியவனுடைய வாழ்க்கையை பற்றி சிந்தித்து பார்த்திருக்கிறீர்களா என்று கேட்கிற ஒரு கவிதை. கோபுரங்களை கட்டியவர்களை நீங்கள் ராஜராஜ சோழனை தெரியும், அதில் உழைத்த ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களை தெரியுமா என்று தமிழில் நம்ம மாற்றிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு கவிதை. 7 நுழைவாயில்கள் கொண்ட தேபன் நகரை கட்டியது யார்? வரலாற்று புத்தகங்களில் உள்ளன அரசர்களின் பெயர்கள். அரசர்களா சுமந்து வந்தனர் கட்டட வேலைகளுக்கான கற்களை. பலமுறை நிர்மூலமாக்கப்பட்டது பாபிலோன் நகர். மீண்டும் மீண்டும் அதை நிர்மாணித்தவர்கள் யார்? பொன் கதிர் வீசும் லிமா நகரத்தில் எவ்விதமான வீடுகளில் வாழ்ந்தார்கள் தொழிலாளிகள்? ராஜாக்கள் வாழ்கிற அரண்மனையை பற்றி குறிப்புகள் இருக்கு, ஆனால் மக்கள் வாழ்ந்த வீடுகளை பற்றி எங்கேயாவது குறிப்பு இருக்கிறதா அப்படின்னு கேட்கிறாரு. சீன சுவர் கட்டி முடித்ததும் கொத்தர்கள் மாலையில் எங்கே சென்று படுத்தனர்? மாபெரும் ரோம் நகரத்தில் எங்கும் வெற்றி வளைவுகள். அவற்றை கட்டியவர்கள் யார்? யாரை வென்றனர்? சீசர் மற்றும் பேரரசர்கள். பெருமளவில் புகழப்பட்ட பைசான்ஸ் நகரத்தில் குடிமக்கள் எல்லோரும் மாட மாளிகைகளா எல்லோரும் இருந்தனர். இதிகாச புகழ் அட்லாண்டிஸை கடல் விழுங்கிய இரவில் மரணத்தின் பிடியிலிருந்து விடுவிக்க அடிமைகளின் உதவியை நாடி கூக்குரல் இடவில்லையா? காளை அலெக்சாண்டர், காளைன்னா வீரமுள்ள அப்படின்னா, காளை அலெக்சாண்டர் இந்தியாவை வென்றான். ஆனால் அவன் தனியாகவா வென்றான்? அப்போது ஒரு சமையல்காரன் கூடவா அவனோடு வரவில்லை? ஸ்பெயின் நாட்டு அரசன் அழுதான். அவனுடைய கப்பல் கடலில் மூழ்கும் போது வேறு யாருமே அழவில்லையா? 2வது ஃபிரெடரிக் 7 ஆண்டு போரில் வென்றான். அவனை தவிர வேறு யார் வென்றார்கள்? ஒவ்வொரு பக்கத்திலும் ஒரு வெற்றி விழா. அந்த வெற்றி விழாவில் உணவு சமைத்தவர்கள் யார் யார்? 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு மாவீரன் வருகிறான். அவர்களின் செலவுக்கு முதலீடு செய்தவர்கள் யார்? கணக்கிலடங்காத சாதனை கட்டுரைகள், கணக்கிலடங்காத கேள்விகள் என்று அந்த கவிதை முடிகிறது. ஆகவே மன்னர்கள் மட்டுமல்ல வரலாறு என்பது, மக்களுக்கும் வரலாறு இருக்கிறது. அவர்கள்தான் வரலாற்றை உருவாக்குகிறார்கள். உப்பு சத்தியாகிரகத்தை காந்தி நடத்தியிருக்கலாம், ஆனால் அது வெற்றி பெற வைத்தது அதில் கலந்து கொண்ட மக்கள் தான் என்பதை நாம் புரிந்து கொள்ளும் போது வரலாறு முழுமையடைகிறது என்பதை கூறி, இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி, இந்த அறிஞர்கள் சபையை என்னையும் பேச அழைத்ததற்காக சுபாஷினி அவர்களுக்கும் தமிழ் மரபு அறக்கட்டளைக்கும் மீண்டும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.